அடுப்பு சோலாவா எரியுது. நான் ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன். அச்சச்சோ, இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே மாயாஜலமா நடக்குதுடா சாமியே. யாரு? பேச்சு குரல் கேக்குது. எங்க? ஐயோ, டிவி டிவி எப்படி தன்னால ஆன் ஆச்சு? ஐயோ, ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு. ஐயோ, அடுப்புக்குள்ளார ஆம்லெட் போட்டிருக்கு. பேய், இது பேயோட வேலையா தான் சாமியா? மரியாதை ஜீசஸ், என்ன மட்டும் காப்பாத்தப்பா. ₹1,00,000 கொடுத்தாலும் இந்த வீட்டுக்குள்ளார நான் தனியா இருக்க மாட்டேன். Oh Jesus, bless us the Lord, Lord and there, when you are going to receive from the mountain, through Christ, Amen. நீங்க ரெண்டு பேரும் ஆறு. அந்த பையன் தானே இந்த பையன். அப்ப இந்த பொண்ணு ஆறு? மகளே, என்னங்க? உன்னை இதற்கு முன்பு நாங்கள் இங்கு பார்த்ததில்லையே. நீ எதற்காக பயந்து கொண்டிருக்கிறாய்? நான் பயப்படலைங்க. இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கங்க. எங்களின் அனுமதி இல்லாமல் நீ எங்களின் அரண்மனைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறாய். நாங்கள் அதை மன்னித்து விட்டோம். காரணம், பேய்கள் எப்போதுமே பொறுமையாகத்தான் இருக்கும். பேய்களா? பேய்ங்கன்னா ராத்திரியில தானே வரும். இன்னைக்கு ஆகஸ்ட் 13 வெள்ளிக்கிழமை. எல்லா வருஷமும் இதே நாள் கரெக்டா 4:37க்கு ஆம்லெட் சாப்பிடறதுக்கு இங்க வருவோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஆம்லெட்ல விஷம் கலந்து அத சரியா 2 பாதியா வெட்டி அத சாப்பிட்டு தானே இதே நாள்ல இதே நேரத்துல நாங்க 2 பேரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டோம். புரியுதா மகளே? நாங்க 2 பேரும் செத்து போயிட்டோம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இங்க அத தற்கொலைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சூசைடுன்னு சொல்லுவாங்க. வெரி குட். போன் அடிக்குதுங்க. உனக்கு தான் வந்திருக்கோம். பேய்ங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா? ஆமா ஆமா. ஆபீசர், நான் போய் போன் எடுக்கட்டுங்களா? ஓகே, போங்க. சரிங்க. ஹலோ, தெரியலங்கம்மா. ஆனா இங்க 2 ஆவிங்க தான் வந்து உட்காந்துட்டு இருக்குது. அதான் கோஸ்ட். அது ரெண்டும் இங்க உட்காந்து ஆம்லெட் சாப்பிட்டுட்டு இருக்குது. அம்மா, நான் சினிமால தான் ஆவியெல்லாம் பாத்திருக்கேன். ஆனா நான் இந்த வீட்ல தான் நிஜமாலுமே ஆவியெல்லாம் ஹலோ, நான் தான் வினு. எங்க இருந்து பிடிச்சிங்க இந்த வேலைக்காரிய? ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. சோனா இருக்கா? சரி, ஓகே. அப்படி போட அருவாள. 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்களா? ஆனா நான் ஒண்ணும் பயப்படல. எப்படி என் நடிப்பு? How is it? சூப்பர். Thank you. சரி, இந்த வீட்ல ஒரே பையன் தானே அம்மா சொல்லிருக்காங்க. ஆனா பாப்பா பாக்குறதுக்கு புதுசா இருக்கே. யாரது? இவள பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? லவ்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டியா? 2 பேரும் அப்படியே சேர்ந்து நில்லுங்க பாக்கலாம். அடடடட, சூப்பர்மா. உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரி, கமலஹாசன் ஸ்ரீதேவி மாதிரி பொருத்தமா இருக்கு. சரி, எப்ப கல்யாணம்? ஐயோ, இது லவ் ரொமான்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சோனா. அடுத்த வீட்டு பொண்ணு. அடுத்த வீடா? அப்படி போடு. அடுத்த வீட்டு பொண்ணு. ஆமக்க நினைச்சவன் பேப்பர் அடிக்கிட்டு ராக்கெட் விட்டவன் கண்ணால பார்த்து சல்ட் அடிச்சவன். லவுட்டா விடுறீங்க. லவுட். 2 பேரும் போய் உட்காருங்க. காபி போட்டு கொண்டு வரேன். ஓகே. நல்லா பேசுறாங்கல்ல? வேகமா வா. அப்பாடே. அங்க போய் நில்ல. அண்ணா, கொஞ்சம் தள்ளுங்க. ஐயோ, ஃபுல் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரமா சீக்கிரம் கிளம்புன்னு சொன்ன உன்னால தான் எல்லாம். இப்போ என்ன பண்றது? வேற என்ன பண்றது? நேரா ஏஞ்சல்ஸ்க்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். வேற வழி இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ போய் டிக்கெட் வாங்கிட்டு வா. நான் இன்னைக்கு படம் பார்க்காம வர மாட்டேன். கண்டிப்பா பார்க்கணுமா? ஆமா. சரி, நீங்க இரு. பிளாக்ல ஏதாவது டிக்கெட் கிடைக்குதான்னு பார்க்கறேன். ஹாய் பிரகாஷ். ஹாய் சோனா. டிக்கெட் கிடைச்சதா? ஆமா. நாங்க வரும்போது ஃபுல் ஆயிடுச்சு. ஐயோ, இப்போ என்ன செய்ய போற? பிளாக்ல கிடைக்குமான்னு பார்க்க போயிருக்கா வேணும். எனிவே, போங்க. கேரி ஆன். நான் வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிக்கெட்டை சோனா கொடுத்துரு. டேய், இது ஒரு சான்ஸ்டா. அவ வருவாளா? அது உன் திறமை. அப்போ வினோத்? பரவாயில்ல, நான் அவனை மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ போடா. என்ன போகலையா? படம் போட்டுருவாங்க. அது சஞ்சய் ஏற்கனவே பார்த்துட்டான். நான் கூப்பிட்டதுனால தான் வந்தான். உனக்கு விருப்பம்னா அவன் டிக்கெட்ல வந்து பாரு. அப்ப பிரகாஷ்? என்கிட்ட டிக்கெட் இருக்கு. ஓகே, அப்போ நாம ஒண்ணா பார்க்கலாம் இல்ல? ஒரு நிமிஷம், நான் வினோத்தை தான் தேடுறேன். அவனால தான் டிக்கெட் கிடைக்காம போச்சு. அவன் திரும்பி வீட்டுக்கு போட்டோம். அதான் நல்லது.
நான் தான் சொன்னேன்ல உன்கிட்ட அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு. அப்போ நான் நிக்கட்டுமா இல்லை போட்டுமா? இரு, வினோத் வந்ததும் போ. சான்ஸே இல்ல. பிளாக்கும் இல்ல ஒயிட்டும் இல்ல. வா போலாம். நான் சொன்னல படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணா படம் பார்த்துட்டு தான் சோனா வருவா. ம். எப்படி? பொண்ணுங்க நினைச்சா எது வேணாலும் நடக்கும். ஆமா ஒண்ணுதான் இருக்கு. நான் பார்க்க ஒண்ணு போதும். அப்ப நான் வெளியில நல்ல வறுத்த கடலை கிடைக்கும். அத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே படம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ண. பிரகாஷ் சஞ்சு அங்க நிக்கிறாங்க. சஞ்சுவோட டிக்கெட் எனக்கு கிடைச்சது. பிரகாஷோட டிக்கெட்டை நீ வாங்குற. நாம 2 பேரும் போய் ஜாலியா படம் பார்க்கறோம். வா. பிரகாஷ் சொல்லி விடுறது ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப நம்மளோட சார்பா ஒரு சின்ன விளையாட்டு. ஓகே ஓகே. படம் போட்டாங்க போல. நம்ம போலாம் பிரகாஷ். அப்ப வினோத் பாய். பாய் சஞ்சு. பிரகாஷ் அந்த டிக்கெட் கொடுங்க. சீட் நம்பர் இருக்கு H14. இத புடி. H15. ஐயோ பக்கத்துலயே இருக்கு. ஓகே தென் பாய். ஓகே ஓகே. டேய். ஏய் थैंक यू பிரகாஷ். சஞ்சீவ் டிக்கெட் பணத்தை அப்புறம் கொடுத்துறேன். ஓகே பை. பயங்கரமான கேடிங்கடாதுங்க. ஏமாந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லைக் ஹர் ஸ்மார்ட்னஸ். ஹாய் சோனா. ஹாய். என்ன தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுக்கு போலியா? தோ அவனோட பைக் ரிப்பேர். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிரைவர் வேலை. சினிமா எப்படி இருந்தது? வெரி நைஸ் மூவி. யூ ஆர் சோ ஸ்மார்ட். நேத்து உன்னோட அந்த குறும்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Is it? நான் நினைச்சேன் நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு. ஹே நெவர். இங்கடா. அது சீக்கிரம் 5 minutes. போடுறா. ஓய். ஏய் இரு வரேன். ஹே ஏன் நிக்கிறீங்க? கம் சிட். வினோத் இல்லாம உன்னை நான் தனியாவே பார்த்தது கிடையாது. உண்மையே சொல்லணும்னா நானே தப்பா நினைச்சிருக்கேன். என்ன? ஐ தாட் யூ ஆர் இன் லவ். சாரி, நான் சொன்னேன்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் புரிஞ்சுது ஐ வாஸ் மிஸ்டேக்கன். ஃபைனல் இயர் படிக்கிறோம் நாங்க. பிரகாஷ் கேட்ட மாதிரி ஒரு கேள்விய இந்த காலேஜ்ல யாரும் எங்களை கேட்டதில்ல. ஐ எம் சாரி, ரியலி சாரி. டேய் சீக்கிரமா. Bye. போடுறா டேய். ஹாய் பிரகாஷ். ஹாய் வினோத். டிக்கெட் பணத்தை நான் சஞ்சீவ் கிட்ட கொடுத்துருக்கேன். ஓகேயா? வாங்க மாட்டேன்னு தான் சொன்னா கம்பல் பண்ணி கொடுத்துட்டேன். போலாமா? புடி. பை டா மச்சான். பை பிரகாஷ். தேவையில்லாத எதையும் யோசிக்காதீங்க. See you. பாய். என்ன மறுபடியும் சொல்லி விடுறான் போல இருக்கு. இது அதானே சரியா சொல்ல முடியல. நான் தலையிடணுமா? தேவைப்பட்டா சொல்றேன். இப்ப தேவையில்ல. என்ன? பிரகாஷ்க்கு ஒரு சந்தேகம். நாம 2 பேரும் லவ் பண்றோமான்னு. அப்படியே கேட்டாம? அட்ரா ஆளு பரவாயில்லையே. சரியான கேடியா இருக்கான். போட்டுண்டா. எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்கலாம் இல்ல? ஹாய் கர்னல் அங்கிள். ஹாய் வினோத். ஸ்கோர் என்ன? 98 for 5. நாம இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிக்க மாட்டோம். இனி மார்ச் 31 வரைக்கும் நான் இங்க தான் கிரிக்கெட் பார்க்க போறேன். அங்க லட்சுமிக்கு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம், அதனால கேபிள கட் பண்ணியாச்சு. கிரிக்கெட் பார்க்காம எனக்கு தூக்கம் வராதுன்றதை என் பொண்ணு புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏய் ருக்கு, மம்மி வரல? இல்ல லேட் ஆகும்னு போன் வந்துச்சு. ஏய் எனக்கும் அங்கிளுக்கு ஒரு டீ கொண்டு வந்துரு. வினோத் எங்க உன் சைட்? நான் ஸ்பெஷலா மிளகா பஜ்ஜி போட்டு வச்சிருக்கேன், வர சொல்லு. ஏய் மிளகா பஜ்ஜில போட்டு அசத்துற. வரே வா, நான் இப்போ அவளை வர சொல்றேன். ஹேய் சூப்பர் மிளகா பஜ்ஜி. ஒரு பொரட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஓகே. கேட்ச். ஏய் சோனா, உனக்கு தெரியுமா நம்ம ருக்கு பண்ணி கொடுக்குற இந்த ஸ்பெஷல் மிளகா பஜ்ஜி ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு முன்னாடி இவங்க வேலை பார்த்த வீட்ல அங்க இருந்த ஒரு ரிட்டையர்ட் ஆபீசருக்கு இந்த மிளகா பஜ்ஜி செஞ்சு கொடுத்த உடனே அதால சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமான ஆளு. நான் ஒண்ணு சும்மா வரல, நல்ல மூஞ்சி மேல 4 அரை அரைஞ்சிட்டு தானே வந்தேன். ருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்த ஆளோட பெரிய லொல்லா போச்சுப்பா. காலையில இருந்து இன்னேற வரைக்கும் 9 தடவை தண்ணி வாங்கி குடிச்சிட்டான். இந்த ஆளு நான் முனிசிபாலிட்டி வாட்டர் டேங்கா தண்ணிய வாங்கி வாங்கி உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. மத்தியான சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு போயிட்டு நல்லா மூக்கு முட்டை புடிச்சிட்டு வந்துட்டான். For more updates, like, comment, subscribe to our channel.